எஸ்ஐபியை ஸ்கிப் பண்றீங்களா? பெரிய மிஸ்டேக். இந்த ஒரு மிஸ் பேமெண்ட்னால உங்களுக்கு லட்சத்துல லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. எப்படியா? ஃபர்ஸ்ட் ரீசன், எஸ்ஐபி கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க 2 to 3 எஸ்ஐபி மிஸ் பண்ணாலே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெர்மினேட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அண்ட் திரும்பி இதை செட்டப் பண்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஹெட்டேக். நம்பர் 2, பேங்க் பெனால்டி. உங்க ஃபண்ட் ஹவுஸ் ஃபைன் பண்ணலனாலுமே பேங்க் பண்ணலாம். ஸோ ஒரு பவுன்ஸ்ல 200 rupees to 750 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபைன் கட்டுறதுன்றது அப்சர்ட் இல்லையா? நம்பர் 3, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்றது. ஒரு எஸ்ஐபி மிஸ் பண்றதுனால சப்போஸ் அப்ப டவுன்ல இருக்கும்போது நீங்க அந்த லோல வாங்குற சான்ஸ் மிஸ் பண்றீங்க. ஒரு கிரேசி சேலை நம்ம இக்னோர் பண்ணுவோமா? அப்ப ஏன் ஸ்டாக் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணணும்? நம்பர் 4, ருபி காஸ்ட் ஆவரேஜிங்க பிரேக் ஆயிடும். நீங்க எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரூன் பண்றீங்க. எப்படி ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணா ப்ராக்ரஸை கில் பண்றோமோ அந்த மாதிரி தான் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணா ஃபினான்ஷியலி ஃபிட்டா இருக்கலாம். நம்பர் 5, வெல்த்தை ஷ்ரிங்க் பண்றோம். 10,000 rupees per month 20 yearsக்கு 12% ரிட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கையில 1.5 crore இருக்கும். ஆனா எஸ்ஐபியை மிஸ் பண்ணீங்கன்னா 10 to 15 lakhs வரைக்கும் நீங்க லூஸ் பண்ணலாம். ஏன் வேஸ்ட் பண்ணணும் மணியை? இப்பவே ஃபிக்ஸ் பண்ணுங்க. பேங்க்ல எப்பவுமே கொஞ்சம் பஃபர் மணி வச்சுக்கோங்க. எஸ்ஐபி ரிமைண்டர் செட்டப் பண்ணி உங்களோட சேலரி டேட்க்கு அலைன்டா உங்க எஸ்ஐபி டேட்டை வச்சுக்கோங்க. வெல்த் மிஸ்டேக்ஸ் இல்லாம பில்ட் பண்ணணும்னா எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு, அதுவும் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.